பாவக்காயில் இப்படி கூட செய்யலாமா, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பாவக்காயை வச்சே இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனி பாவக்காய் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாவக்காய் எடுத்திருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான காயை எடுத்துக்கோங்க. பாவக்காயை நம்ம எப்போவுமே நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணாமல் இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் எடுத்துட்டு நம்ம நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாய்த்தூள். உங்களுக்கு வந்து நல்லா காரம் சுருக்குன்னு பிடிக்கும்னா 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சோம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன்.